பட்டணத்தில் பாதி இவன் வாங்கி முடித்தான், அந்த பட்டயத்தில் உள்ளது போல் வேலி எடுத்தான். அதில் 8 அடுக்கு மாடி வைத்து கட்டிடத்தை கட்டி வைத்து 8 அடிக்குள் வந்து படுத்தான். மண்ணை கொட்டியவன் வேலி எடுத்தான். உண்டாக்கி விட்டவர்கள் 2 பேரு, இங்கே கொண்டு வந்து போட்டவர்கள் 4 பேரு. கொண்டாடும் போது ஒரு 100 பேரு, உயிர் கூடு விட்டு போன பின்னே கூட யாரு. அற்புதமான இந்த சிந்தனையோடு இந்த வாழ்க்கை திறவுகோலை இன்றைக்கி ஆரம்பிக்கிறோம். இது திரு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு முகராசின்னு ஒரு படம், ஒரு அற்புதமான பாட்டு அது. அதாவது நிலையாமைய மனிதன் உணரத்தான் அன்பு காட்ட முடியும், மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும், மற்றவங்க மேலே அவனுக்கு ஒரு அபிப்பிராயம் வர முடியும். அது மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் என்ன நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா, அன்பினுடைய மையத்தை நாம் புரிந்து கொள்ளவே இல்லைன்னு தான் நான் பல பகுதிகளில் பேசினேன். அந்த அன்பு பிரச்சனை என்னன்னா, நீங்கள் கேட்கும் போதே அன்பு செத்து போகுது. அன்புங்கிறது கொடுப்பது தானே தவிர கேட்பது கிடையாது. நீங்கள் கொடுக்குற போது அது வளருது, அதனால் அது திரும்பி உங்களுக்கு கிடைக்குது, அவ்வளோதானே தவிர நம்ம என்ன பண்ணுறோம், முதல்ல வாங்கணும்னு நினைக்கிறோம், அது வரவே மாட்டேங்குது. அதான் பிரச்சனையேங்க. அன்பினுடைய மையம் உங்களுக்கு எப்போ உங்களுக்கு துவங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அன்பினுடைய மையம் உங்களுக்கு கொடுக்கும்போது தான். அதாவது முதல்ல அந்த அன்பு உங்ககிட்ட இருக்குதா நீங்கள் முதல்ல செக் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். ஒரு உடை உடுத்தும் போது அன்போடு நீங்கள் உடை உடுத்தணுன்றாங்க. ஒரு உணவு சாப்பிட்ற போது அன்போடு சாப்பிடணுன்றாங்க. ஒரு செருப்பை விட்டால் கூட, செருப்பை போடும்போது கூட அது அன்போடு போடணுவாங்க. அது ஒரு ஒரு துறவி ஒருத்தர் இருந்தார். ஒருத்தர் என்ன பண்ணுவார், அவர் பார்க்க ஒருத்தர் வருவார். வந்த உடனே கதவை டக்குன்னு அடித்து தள்ளிட்டு செருப்பை வேகமாக விட்டுட்டு அவர் உள்ளே நுழையிற போது துறவி சிரிப்பார், ஏதோ பேச்சு எடுப்பார். வந்த உடனே வணக்கம் சொல்லுப்பேன், எனக்கு வணக்கம் சொல்கிறதுக்கு முன்னால் அந்த செருப்பு கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுவா, அந்த கதவு கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுவான்னுவார். இவர் ஆச்சரியப்படுவார், எதுக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்க சொல்கிறீங்க அப்படின்னுவார். அது அவ்வளோ உயிர் கிடையாது, அந்த உயிர் கிடையாதுன்னு தெரியுது இல்லை, அப்போ எதுக்கு அதுக்கு அந்த நிமிஷம் கொடுக்குறீங்க, அதுக்கும் உணர்வு இருக்குது அப்படின்னுவார். என்னென்னா, நாம் என்ன பொருள்களையும் அன்பாக இருக்கிறவன் என்றைக்குமே எல்லாத்தையும் நேசிப்பான், எல்லாரையும் நேசிப்பான். அங்கே அக்னினை உயர்த்தினே பார்க்க மாட்டான். முதல் விஷயம் என்னென்னா, அதனால தான் போதிச்சத்துவர்னு சொல்லுவாங்க. புத்தருடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சத்துவர்னா சாறு, போதனை. அந்த போதி என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சத்தியத்தினுடைய சாறு இருக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, தனக்கு உயிர் இருக்குது நம்ப மாட்டாங்களாம், தானுன்னு சொல்ல மாட்டாங்களாம். ஏன்னா தனக்கு உயிர்னு சொல்லும்போதே நீ பிரிஞ்சிடுற. ஒரு உயிர், எல்லா உயிரும் ஒரு உயிர் தான், எல்லா மக்களும் ஒரே மக்கள் தான், எல்லாருக்குள்ளேயும் ஒரே காற்று தான். பாருங்கள், அதனால தான் புத்தருடைய வாழ்வியல் அது அதனால தான் நீங்கள் மிக முக்கியமான ஆன்மீக நேயர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா, நபிகள் நாயகமாகட்டும், புத்தராகட்டும், மகாவீரராகட்டும், இயேசுநாதராகட்டும், நீங்கள் எல்லாம் பாருங்கள். நீங்கள் அதே போல் நீங்கள் ஏகநாதர், இங்கே எவ்வளோ பேர் நீங்கள் பாருங்கள். அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஞானம் வந்த பிறகு, அந்த ஆத்ம நிலை உணர்ந்த பிறகு அவங்க என்ன பண்ணுறாங்க, உலகத்தையெல்லாம் நேசிக்கிறாங்க, உலகத்துக்காகவே வாழறாங்க, உலகத்தை உயிர்னு அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா இந்த உலகம் வேறு, நான் வேறுனு அவங்க நினைக்கல. ஏன்னா அந்த அன்பு அவங்களுக்கு அந்த மையமாக இருக்குது. ஆன்மீகம்னா வறண்டு போன பாலைவனம் கிடையாது, முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஆன்மீகம்னாவே அன்பின் வழி. அது அந்த அன்பின் வழியாக எல்லாத்தையும் நேசிக்கப்படணும். அது முதல்ல நம்ம என்ன பண்ணிட்டோம், மதங்கள் என்ன பண்ணிடுச்சு, தப்பாக வழிகாட்டிடுச்சு. அதனால தான் இன்றைக்கி கூட உலகத்தில் நம்ம மக்கள் எல்லாம் குருடாக இருக்கிறாங்க. நான் சொன்ன பார்த்தீங்களா திரு எம்ஜிஆர் அவர்களை, அவர் பாருங்கள், ஏன் நான் திருப்பி எம்ஜிஆர் கோட் பண்ணுறேன்னா, அவர் பாருங்கள், நான் சொன்ன பாருங்கள், பட்டணத்தில் பாதி இவன் வாங்கி முடித்தான், அந்த பட்டயத்தில் உள்ளது போல் வேலி எடுத்தான், அதில் 8 அடுக்கு மாடி வைத்து கட்டிடத்தை கட்டி வைத்து 8 அடிக்குள் வந்து படுத்தான். மண்ணை கொட்டியவன் வேலி எடுத்தான். எத்தனை வெளிமுகமாக வாழ்ந்தாலும் கடைசியில் இங்கே வர வேண்டியது. அதான் சமரசம் உலாவும் இடமேன்னு மருதகாசி ஐயா சொல்லுவார் ஒரு பாட்டில். என்னென்னா, ஒரு சமத்துவம் எங்கே உங்களுக்கு வருது, சமரசம் எங்கே வருதுன்னா, அங்கே அந்த மரணத்தில் தான் உங்களுக்கு கிடைக்குது. அதனால தான் அந்த மரணத்தை பற்றி என்றவங்க தான் அதிகமான அன்பு காட்டியிருக்காங்க. மரணத்தை பற்றி நினைக்கிறவங்க தான் இந்த உலகத்தை பற்றி யோசிச்சிருக்காங்க. மரணத்தை பற்றி அதிகமாக நினைக்கிறவங்க தான் இந்த சமூகத்தை பற்றி நம்ம என்ன செய்ய முடியும்னு திரும்ப யோசிச்சிருக்கிறாங்க. அந்த வகையில் பாருங்கள், திரு எம்ஜிஆர் அவர் பாருங்கள், அவருடைய நம்ம நினைக்கிறோம் இல்லையா, கொடையாளி, அவர் பொன்மனச் செம்மல், அவர் ஒரு பாரி வள்ளல் மாதிரி, ஒரு பெரிய பரங்கி மலை வள்ளல்னு எல்லாரும் சொல்கிறாங்களே,
இது எப்படி நிகழ்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா வாழ்வியலே அப்படி தான் வாழ்ந்திருக்கார். ஒன்றும் இல்லை, ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். 2009 மனோரமா அம்மா, நான் அம்மா தான் கூடுவாங்க, என்னை புள்ள தான் கூடுவோம். அது கூட நான் ஒரு 5-6 படம் நான் இணைந்து பணிபுரிஞ்சிருக்கிறேன். அந்த பணிபுரியும் போது அது வந்து என்னை வந்து சாப்பிடும்போது கூட நாங்கள் ஒன்றா தான் சாப்பிடுவோம். அது கேரமெல்லாம் நான் சாப்பிடுவோம். அந்த மாதிரி பேசும்போது நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அப்போ ஒரு விஷயம் சொன்னாங்க அந்த அம்மா. 2009 பாலக்காடில் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு திரைப்படத்தினுடைய அந்த படம் ஷூட்டிங் நடக்கும்போது அது சொல்லுது என்கிட்ட, அந்த 2009க்கு முன்னால் சென்னையில் ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வில் யாராக இருக்காங்கன்னா மனோரமா அம்மா, சரோஜா தேவி அம்மா, கூட ஒரு பெரிய நடிகர். அந்த நடிகர் இப்போ இருக்கிறாரு, அது பேர் சொல்ல நான் விரும்பலை. அந்த நடிகர், அப்புறம் இன்னும் 2-3 நடிகர்கள், ஒரு அரசியல்வாதிகள் எல்லாம் இருக்கும்போது எம்ஜிஆருடைய விழா. இப்போ அதிமுக ஆட்சி 2009 அதிமுக ஆட்சி கிடையாது. ஏன்னா 2001லேருந்து 2006 2011 வரைக்கும் திமுக ஆட்சி. அப்போ வந்து அவங்க அதிமுக ஆட்சி கிடையாது. அப்போ எம்ஜிஆரை பற்றி ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருக்காங்க நம்ம. அதை முடிச்சுட்டு தான் அங்கே வராங்க பாலக்காட்டுக்கு. அப்போ சொல்கிறாங்க, எப்பா நேற்று நான் போனோம்ப்பா நிகழ்ச்சிக்கு, சரோதேவி உட்காந்துக்குதுப்பா, நான் உட்காந்துக்கிறேன்ப்பா. அந்த நடிகர் சொன்ன பாருங்க, அவர் இன்றைக்கி இருக்கிறார், நல்ல நடிகர், அவர் நல்லவர். அவர் பேசும்போது என்ன சொல்லிட்டாராம், எம்ஜிஆர் அவர்கள்ட்டாராம். அதாவது திரு எம்ஜிஆர் சொல்லலையா, மக்கள் திலகம்னு சொல்லலையா, பொன்மனச்செம்மல் சொல்லலையா, எம்ஜிஆர் அவர்கள் அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டாராம். இந்த அம்மாவுக்கு வந்து தான் பாருங்கள், சரோஜா அம்மாவுக்கு கோபம். மனோமகிட்ட சொல்லுதான், மனோ இவனுக்கு என்ன தெரியும் அவரை பற்றி எம்ஜிஆர்ன்றான், இவன் எம்ஜிஆர்ன்றான். அந்த அப்படி நடிச்சு காட்டினாங்க அந்த அம்மா. சரோஜா தேவி அம்மா, நான் சொல்கிறது 2009. அந்த அம்மா என்கிட்ட சொல்லுது, என்னத்தை கண்டுட்டாய்வா, என்னப்பா தெய்வம்னு சொல்கிறது மட்டும் இல்லை, எம்ஜிஆர்னு சொன்னால் கூட பொறுக்க முடியலப்பா சரோஜா தேவியால், என்னப்பா இது எப்படி வாழ்ந்துருக்கா அண்ணன் அப்படின்னு அந்த அம்மா சிலாகிச்சது பேசுது. அதாவது நான் அந்த நிகழ்ச்சியை பாருங்கள், அப்போது ஒரு மனிதன் வெளியிருந்து என்ன வேணா பேசலாம், ஆனால் கூட இருந்தவங்க பேசுகிறத நான் வந்து நிறைய சொல்ல போகிறேன், நிறைய அனுபவம் சொல்ல போகிறேன். புலைப்பித்தெல்லாம் அழுதுருக்கிறார், வாலி சார் உருகி இருக்கிறார், ஆருதாஸ் ஐயா ஒரு நிகழ்ச்சியை சொல்லும் போதெல்லாம் தேம்பி அழுதுருக்கிறாரு. அதாவது எப்படின்னாங்க, மனோரமா மாதிரி அவங்க கதையாக சொல்லியிருக்காங்க. அதே போல் மஞ்சுளா அம்மா, நான் அதை கூட சொல்லியிருக்கேன் ஒரு நிகழ்ச்சியில், ஒரு பதிவு சொல்லியிருக்கேன். என்னென்னா என்ன இவங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னா, அவர் உண்மையிலே ஒரு அன்பின் வழியாக வந்து, கொடை வழியாக வந்து தந்து இந்த சமூகத்துக்கு, மக்களுக்கு தன்னை வந்து வெளிப்படுத்திக்கிட்டார். எப்படி பாருங்கள், அதை இன்னொரு நிகழ்ச்சி சொன்னாங்க அந்த அம்மா, மனோரமா அம்மா. ஒன்றும் இல்லை, அப்போல்லாம் வந்து கோடம்பாக்கம் வரும்போது அங்கே ஒரு ட்ராக் இருக்கும், அந்த கோடம்பாக்கம் அது எல்லாருக்கும் தெரியும். அப்போது வந்து அங்கே வண்டி நின்றுமா, கார் நின்று போயிட்டா அவர் சொல்கிறாரு, சிவாஜி அண்ணன் என்ன பண்ணுவாராம், வெளியே வந்துட்டா எல்லாம் சூட்டுக்கு வாங்கிட்டு உள்ளவே உட்காந்து வரான். அந்த எல்லாம் கண்ணடையெல்லாம் ஏற்றி விட்டு அவர் உள்ளவே உட்காந்து வரான், வெளியே வரமாட்டாராம். ஆனால் எம்ஜிஆர் அண்ணன் வந்தார்னா என்ன சொல்கிறேன், அந்த அம்மா சொல்கிறாங்க, எம்ஜிஆர் அண்ணன் வந்தால் என்ன பண்ணுவாராம், அதாவது வெளியே வந்த உடனே அந்த பேனட்டில் வந்து உட்காந்துக்கு வரான், வந்து எல்லாரையும் கேட்பாராம், நல்லா கவனிங்க, எம்ஜிஆர் அவர்கள் படப்பிடிப்பில் தான் யாரையும் விடக்கூடாது, ரொம்ப ரகசியமாக நடக்கணும்னு நினைப்பாராம். ஆனால் வெளியே வந்துட்டார்னா எல்லாரையும் அவரே வந்து விழுந்து பார்ப்பாராம், பேசுவாராம். அது சொல்கிறாங்க அந்த அம்மா. இவர் வந்து பேனட்டில் வந்து உட்காந்து வரான், அந்த முன்பக்கம் இருக்கிற காரில் வரவங்க போகிறவங்களாம் பேசிட்டு இருப்பாரா, கை கொடுப்பாரா, விசாரிப்பாரா. பாருங்கள் எப்படி அந்த மாதிரி சொல்கிறாங்க. சிவாஜி அண்ணன் தன்னை வந்து ஒரு ப்ரைவசி வேணும்னு நினைக்கிறாரு, ஆனால் இவர் பாருங்கள் அவர் வந்து எல்லாரோடையும் பழகிறாரு. அப்படி தான் எம்ஜிஆர்னு சொல்லி அந்த அம்மா என்கிட்ட சொல்லிச்சு. அப்போ இது எங்களுக்கு எங்கே வரும்னா, அந்த அன்பு இருந்தால் தான் வரும். சமூகத்தின் மேலே உங்களுக்கு வந்து அன்பு வர்றதுக்கு முன்னால் உங்கள் மேலேயே உங்களுக்கு அன்பு வரணும். ஏன்னா எம்ஜிஆருடைய வாழ்வியலில் அவருடைய கடந்து வந்த பாதைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது சொல்கிறதுக்கு. அந்த அன்பினுடைய மையம் அவருக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. அந்த அன்பினுடைய மையம் ஓப்பன் ஆன உடனே அவர் கேட்காமலேயே, அதாவது மற்றவங்க கேட்காமலே அந்த அன்பை பொழிகிறார் அவர். அப்போ அது என்ன ஆகுது, அன்பினுடைய வழியில் வந்து பொழிகிற போது என்ன ஆகுதுன்னா தானாகவே எல்லோரும் வந்து விழுந்து. நான் தான் சொன்னேன், நாங்கள்லாம் வளர்கிற காலத்தில் சிறு வயதில் எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, வயிற்றில் இருக்கிற குழந்தை கூட எம்ஜிஆரை பெற சொல்லும், எம்ஜிஆரை பெற சொல்லும் அப்படின்வாங்க. என்னடான்னு கேட்டால், எப்படி வயிற்றில் இருக்கிற குழந்தை கூட எம்ஜிஆரை பெற சொல்லுன்னு சொல்கிற அளவுக்கு அவர் என்ன புகழ் பண்ணிட்டார், என்ன பண்ணுறான்னு பார்த்தா ஒன்றுமே கிடையாது. சிம்பிள், அன்பினுடைய மையமாக அவர் இருந்தார், தன்னையே கொடுத்தார், அன்பை ஒருத்தர் கேட்கறதுக்கு முன்னாலே கொடுத்தார், கேட்டதுக்கும் கொடுத்தார். அதாவது கொடுக்கறது தான் அன்புன்றது தான் மையம், வேற ஒன்றுமே கிடையாது. அதனால தான் ஏன் இதில் சொல்கிறேன் அப்படின்னா, பாருங்கள், மாவீரன் அலெக்சாண்டர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மகாவீரன் சொல்கிறது, இந்த மாவீரன் ஒரு 3 பேர் முக்கியமானவங்க. அதில் வந்து மகாவீரரை சொல்லுவாங்க, யார், வர்த்தமான மகாவீரர் சொல்லுவாங்க, ஏன்னா தன்னையே வென்றவர். மகா அக்பரை சொல்லுவாங்க, அதே மாதிரி மகா அலெக்சாண்டரை சொல்லுவாங்க.
இந்த மகா அலெக்சாண்டரை பற்றி நம்ம படிச்சிருப்போம். அவர் கூட கடைசி காலத்தில் இறந்த பிறகு சவப்பெட்டிக்கு வெளியே வச்சார் கையை வெளியே. ஏன்னா இவ்வளோ இந்த உலகத்தெல்லாம் ஜெயிக்க நினச்ச அலெக்சாண்டர் கடைசியில் வெறுங்கையோடத்தான் போனான்னு இந்த உலகம் தெரிஞ்சுக்கணும், நானும் காலியாக தான் போகிறேன், அந்த ஞானத்தை இந்த உலகம் உடனே சொல்லிட்டு போனார். கிட்டத்தட்ட 2500 வருஷம் 2600 வருஷம் ஆகிப்போச்சு. இதை நம்ம இன்னும் பேசிக்கிட்டு தான் இருக்குமே தவிர நமக்குள்ள அந்த சிந்தனை உள்ளுக்குள்ளே நம்ம கொண்டு வரல. நமக்கு அது தேவையில்லை. அதனால தான் நிறைய உளவியலாளர் சொல்லுவாங்க, வெளியே நீங்கள் எவ்வளோ பொருட்களை சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உள்ளே வெறுமை இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதாவது உள்ளே நீங்கள் விரக்தி ஆகிடுவீங்க. ஏன்னா உங்கள் உள்முகமான சக்தி இருந்ததுன்னா உங்கள் வெளிமுகத்தை பற்றி கவலைப்பட மாட்டீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உள்ளே உங்களுக்கு எங்கே உங்களுக்கு திருப்தி வரணுமோ அதை திருப்தி வரல. அதனால தான் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மக்கள் எவ்வளோ கூடாக இருக்காங்கன்றதுக்கு ஒரு அற்புதமான விஷயம் சொல்லுவார் ஓஷோ. ஒரு 150 வருஷத்துக்கு முன்னால் இங்கிலாந்தில் என்ன பண்ணுவாங்களாம், இங்கிலாந்தில் யாராவது திருட்டாங்கன்னா திருடர்களை பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, 4 முனை சந்து இருக்கு பாருங்கள், அந்த தெரு 4 முனை தெருவில் என்ன பண்ணுவாங்களாம், நிர்வாணப்படுத்தி அவங்க ஆடைகளெல்லாம் எடுத்து நிர்வாணப்படுத்தி சாட்டையில் சவுக்கில் அடிப்பாங்களாம், தோல் உரியுமா, ரத்தம் பீரிட்டு அடிக்குமா. இதை வேடிக்கை பார்ப்பாங்களாம் ஜனங்களெல்லாம். என்ன காரணம் அப்படின்னா இந்த தண்டனை கொடுத்துட்டு இருந்தாங்களாம். என்ன காரணம்னா இப்படி தண்டனை கொடுத்தாதான் இதை எல்லாரும் பார்த்தாதான் இவங்க திருட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணமும், இன்னும் மற்ற திருடர்கள் திருட மாட்டாங்கன்னு ஒரு எண்ணமும் அப்போ இருந்ததான். ஆனால் என்ன பிரச்சனைனா நாளாக பார்த்தீங்கன்னா திருடர்கள் அதிகமாக போயிட்டாங்களாம். என்ன காரணம்னா இங்கே அடிக்கிறாங்க பாருங்க, இந்த நிகழ்ச்சியை பண்ணும்போது இந்த நிகழ்ச்சிகளை பண்ணும்போது என்ன பண்ணுறாங்களாம், கூட்டம் அதிகமாக வேடிக்கை பார்க்குது பாருங்க. அந்த வேடிக்கை பார்க்கும்போது அங்கங்கே பிக் பாக்கெட் அடிச்சிடுறாங்களாம். இது நிறைய அதிகமாகிடுச்சான். ஒரு கட்டத்தில் நீதிபதிகள் என்ன சொல்லிட்டாங்களா, இந்த வழிமுறையை நம்ம நிறுத்திடணும், இந்த முறை தப்பாக போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த முறையே எடுத்துட்டாங்களாம். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, மக்கள் அவ்வளவு விழிப்புணர்ச்சி அற்று குருடர்களாக இருந்தாங்க. ஒரு திருடனுடைய வழியை பார்த்துக்கிட்டு நிறைய திருட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய திருடனை உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ மக்கள் எல்லோருமே குருடர்களாக இருக்கிறாங்க. என்ன காரணம்னா வழிகாட்டுறதுக்கு அன்பு இல்லை, வழிகாட்டுறதுக்கு தலைவர்கள் இல்லை, வழிகாட்டுறதுக்கு சமூகத்தினுடைய முக்கியமான பொறுப்பாளர்கள் இல்லை. ஏன் நான் இந்த பதிவை திருப்பி வாழ்க்கை திறவுகளை சொல்லிட்டு இருக்கேன்னா, அன்பின் மையத்தை உள்முகமாக நீங்கள் பயணம் செய்யணும். நீங்கள் உங்களையே நீங்கள் வணங்கணும், உங்களையே நீங்கள் அன்பு காட்டணும், உங்களையே அன்புமயம் ஆக்கிக்கணும், உங்களையே நீங்கள் கண்ணாடியில் பார்க்கும்போது நீங்கள் விரும்பணும். இங்கே என்ன பிரச்சனைனா நாம் என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் வெளிமுகமாகவே தேடுறோம். வெளிமுகமாக தேட என்ன ஆகுது, இப்போ நம்ம ஏன் நான் திருப்பி எம்ஜிஆர் சொல்லிட்டு வரேன் பாருங்களேன். எம்ஜிஆர் இன்னொரு நிகழ்ச்சி சொல்கிறேன் பாருங்கள். அதுலேயே இது நான் வேற இடத்துல ஒருத்தர் நான் கேள்விப்பட்டது. அவர் எம்ஜிஆர் என்ன பண்ணுவாராம், இந்த அப்போல்லாம் பிளைபோர்ட் கார் வச்சுருந்தாராம். அதை போலவே அதே கோடம்பாக்கத்தில் நிறுத்தினாராம். நிறுத்தி அன்னைக்கு வெளியே வரலையா, அவங்க ஏதோ சீக்கிரம் போகணும்னு சொல்லிட்டு ஏதோ எழுதிட்டு படிச்சுட்டு இருந்தாராம். பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் 2 பசங்க போச்சுக்கலாம், சின்ன பசங்க. ஒரு பையன் சொல்கிறானா, டேய் பாடுறா, ஒருத்தர் போகிறதுக்கு எவ்வளோ பெரிய கார் பாடுறா அப்படின்னானா ஒரு பையன். ஆமாண்டா, ஒரு ஆள் தானே போகிறான், இதுக்கடா இவ்வளோ பெரிய காரு அப்படின்னு இன்னொரு பையன் சொன்னானா. இதை கேட்டானா எம்ஜிஆர். உள்ள எம்ஜிஆர் அந்த பசங்க தெரியாதான் பாருங்க. உடனே என்ன பண்ணாராம், அந்த பிளைமோத் பெருசாக இருக்கும் படகு மாதிரி, அந்த பிளைமோத் காரை விட்டுட்டு அப்போ தான் அம்பாசடர் மாறினாராம். போதும் சிக்கனமா, நமக்கு தேவையில்லை. பாருங்கள், ஒரு கொடையாளி எவ்வளோ சம்பாதிச்சாலும் என்ன பண்ணாலும் அந்த விமர்சனத்தை உள்வாங்கிறாரு பாருங்கள். அப்போ அது என்ன காரணம், அவன் கோபம் வரல, மாற்றிக்கிறார் தன்னை. அந்த அன்பு உள்ளவன் அப்போ யோசிக்கிறான், நமக்கு போகிறதுக்கு வரதுக்கு ஒரு கார் வேணும், இதுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய காரு. அந்த பையன் சின்ன பையன் சொன்னால் கூட அதை உள்ளே ஏற்றுக்கிட்டார் பாருங்க. அப்போ என்ன, நம்ம அன்பின் மையம் நீங்கள் பார்த்து சொல்ல வாழ்க்கை திறவுகளில் நானும் 122 பகுதி வந்துட்டேன். நீங்கள் ஆரம்ப பகுதியும் எடுத்து பாருங்கள், உடலிருந்து உள்ளத்திலிருந்து எல்லாத்த பற்றியும் சொல்லிட்டு இருக்கிறோம். என்ன காரணம், எல்லாத்துலேயும் மையமாக நிற்கிறது அன்பு தான். இந்த அன்பினுடைய மையத்தை நாம் புரிந்து கொண்டால், அன்பினுடைய மையத்தை நாம் உணர்ந்து கொண்டால், அதனால தான் வள்ளுவம் சொல்கிறது, அன்பு அகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளிர்த்தற்று. ரொம்ப அற்புதமான குறள் இது. அதாவது அன்பு உங்களுடைய உள்ளத்தில், உங்களுடைய இதயத்தில் அன்பு இல்லாமல் போயிடுச்சுன்னா, வறண்டு போன ஒரு பாலை நிலத்தில் ஒரு ஒரு வறண்டு போன ஒரு மரம் மறுபடியும் தழைக்குன்னு சொல்லவே முடியாது. ஏற்கனவே அது வறண்டு போச்சு அந்த மரம். அந்த ஏற்கனவே இருக்கிறது பாலைவனத்தில், அது திருப்பி மறுபடியும் வளரவே வளராது. அப்போ அன்பு இருக்கணும்னா உங்கள்கிட்ட உள்ள பசுமையான ஒரு இதயத்தில் அன்பு இருக்கணும். அது இருந்தால் தான் வாழ்க்கை வரும். வாழ்க்கை, கடவுள், அன்பு எல்லாமே ஒரே சொல்லுதான். அதை பற்றி நீங்கள் அது யோசிக்காதீங்க. வாழ்க்கையே கடவுள், கடவுளே அன்பு, அன்பே கடவுள், அன்பே வாழ்க்கைன்னு சொல்லி இந்த அற்புதமான வாழ்க்கையை நிறைவு செய்கிறேன். அன்புள்ள கொண்டவர்களே, இந்த தமிழ் தீக்கு
உங்களால் நன்கொடை கொடுக்க முடிந்தா, உங்களுக்கு அந்த அளவில் நிலை இருந்ததுன்னா நிச்சயமாக உதவுங்க. இது எங்களுக்கு தேவைப்படுகிறது. எனவே மீண்டும் ஒரு முறை உங்களிடம் நான் அதை கேட்பதில் நான் எந்த ஒரு அசூயையும் படலை. இது எங்களுடைய ஒரு நிலை. இந்த நிலையை நீங்கள் உங்களால் முடிந்தால் செய்யுங்கள் என்று மறுபடியும் வேண்டுகிறேன்.